சுற்றி பாருங்கள். முள்ளங்கி தோட்டமும் கேரட் தோட்டமும் தான் சுற்றி இருக்கிறது. முள்ளங்கி இப்போ தான் வந்திருக்கு நல்லா. கேரட்லாம் அப்படியே தூவி விடுவாங்க போல இருக்கு. விதைய தூவி விட்டால் அது மாதிரி வரும் போல இருக்கு. பூமிக்கும் தொட்டிக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நான் வீட்டில் கேரட்டெல்லாம் வளர்த்து பார்த்துருக்கேன். அவ்வளோ நல்லா வரலை, ஆனால் பூமியில் இருக்கும்போது நல்லா வருது கேரட்டு. ஒன்று நல்ல பெரிய சைஸு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க மருந்து, பூச்சி மருந்து, உரம் எல்லாம் கொடுப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் கேரட்டு, ஒரு பக்கம் அங்கெல்லாம் பீன்ஸு. அங்கே ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துலலாம் பீன்ஸு, அந்த நெட்டு போட்டிருக்காங்கல்ல அங்கெல்லாம் சாமந்தி தோட்டம். 2வது தோட்டத்தில் உருளைக்கிழங்கு, இந்த தோட்டத்தில் கேரட்டு, இந்த தோட்டத்தில் முள்ளங்கி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஜா தோட்டம். ரோஜாவும் சாமந்தியும் ஒன்றா வச்சுருக்காங்க. முள்ளங்கி ஒன்று நல்லா தட்டியாக வளர்ந்துருக்கு. பறிக்க வேண்டியது தான் போல இருக்குது. ஏன் இன்னும் பறிக்கலை? இல்லை ஏதாவது கான்ட்ராக்ட் பேசி தானே எங்கெல்லாம் சேல் பண்ணுறாங்க. கான்ட்ராக்டாக யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து நிலத்தோடு அப்படியே கான்ட்ராக்ட் பேசி எடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பச்சை பசேல்னு பார்த்தோன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எந்த பச்சையில் நிற்கிறோன்னா பீட்ரூட் தோட்டத்தில் நின்றுட்டுருக்கோம். பீட்ரூட் வந்திருக்கு, பட் ரொம்ப பெருசாலாம் வரலை. சின்னதாக இப்போ தான் வந்திருக்கு. இதோப்பா சின்ன சைஸ் அப்படி தான் வந்திருக்கு. இந்த மாதிரி பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் போடுறதுக்கு மண் ரொம்ப லூஸாக இருக்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும் மண். பொலன்னு இருந்தால் தான் அதை வேர் உள்ளே போய் நல்லா கிழங்கு பெருசாக வைக்கும். கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும். இதில் தெரியுமா, இதில் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது பீட்ரூட். லாஸ்ட் டைம் ஒரு தோட்டத்தில் வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, பீட்ரூட் தோட்டத்தில். அப்போ அந்த தோட்டத்துக்காரங்களே எனக்கு நிறைய கொடுத்தாங்க, 2-3 கிலோ பீட்ரூட். அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாச்சு. பச்சை பசேல்னு இருக்கிறத நம்மள அடிக்கடி பார்த்தோன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பாருங்க, ஒரு கிழங்கு பிரித்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த தோட்டத்தை பார்க்கலாமா?